இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தரால் நடத்த முடியும், உங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை கரெக்டா லீட் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு. நிச்சயமாய் அவராலே நீங்களும் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். அந்த கால்ஃப் சாம்பியன் ஜெயிச்சதை போல உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற சாம்பியன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெயிக்க வைப்பார் என்பதுதான் இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை. விசுவாசியுங்கள், உங்கள் தேவனை நம்புங்கள். உங்கள் பலத்தை சார வேண்டாம், உங்கள் ஞானத்தை சார வேண்டாம், உங்கள் சுயத்தை சார வேண்டாம், மனிதர்களை சார வேண்டாம். தேவனை சார்ந்திருங்கள். உங்கள் லக்குக்கு நேராய் கொண்டு போய், உங்கள் டெஸ்டினிக்கு நேராய் கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைத்து உங்கள் மூலமாய் தேவராட்சியம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற நீங்கள் அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை அசையாமல் நம்ப வேண்டும். இன்றைக்கு அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. நான் அவரை தேடுகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் நம்ப வேண்டும், அவரிடத்திலிருந்து எனக்கு பலன் நிச்சயமாக வரும் என்பதை. ஆகவே தான் முதலாவது இப்படியாக எழுதியிருக்கிறார்கள்: விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் ஆகும். தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் அவர் எல்லாவற்றையும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது, அதை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன சம்பவம் என்றால், ஒரு கால்ஃப் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச். உலக அளவிலே எல்லாரும் கலந்து கொண்ட அந்த ஒரு போட்டி பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் இருக்கு. அந்த விளையாட்டு வீரர், அந்த கால்ஃப் வீரர் கடைசியாக ஒரு சான்ஸ் தான் வச்சிருக்கிறாரு. அவர் அடிக்கணும். அந்த பந்து மிக தொலைவில் போகணும், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கு அந்த போல். அந்த பால் போய் அந்த சின்ன ஹோலில் போய் விழணும், அந்த புட்டில் போய் விழணும். அது ரொம்ப தூரம் இருக்கு, ஏதோ ஒரு மலையை தாண்டிட்டு போகிற மாதிரி அவ்வளவு தொலைவில் இருக்கு. உலகமெல்லாம் இவரை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் இவரை மிக கவனமாய் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் எப்படி இது போடுவாரா, இல்லை இவர் இதை போட மாட்டாரா என்று ஒரு யோசனை, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி பால்ல சிக்ஸர் அடிக்கணும்னா எப்படி பார்ப்பாங்க? ஸ்டேடியத்தில் இருக்கிற அத்தனை பேரும், டிவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் எப்படி பார்ப்பாங்க? லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸர் அடிச்சாதான் வின் பண்ண முடியும். அதே போல ஒரே பால் தான் இருக்குது, இவர் அடிக்கிற வேண்டியது. அது கரெக்டாக போய் அந்த பால் அந்த குழியில், அந்த புட்டில் போய் விடணும். ஆனால் அது ரொம்ப தொலைவில் இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். காற்று ஒரு பக்கம் அடித்து கொண்டு இருக்கிறது. எப்படி இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்ற ஆவலாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இங்கும் அவர் நடக்கிறார், ஒரு பக்கமும் மறுபக்கமும் நடந்து பல விதத்திலே அவர் பார்க்கிறாரு, பல ஆங்கிள் பார்க்கிறாரு. பார்த்துட்டு வந்து அந்த கால்ஃப் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஓங்கி அடிச்சாரு. அந்த பால் வந்துட்டு கிரவுண்டை விட்டு ஏதோ வெளியே போறதை போல, கிரவுண்டை விட்டு ஏதோ செடிகளுக்குள்ளே போகிறதை போல, திசை மாறி போகிறதை போல இருக்கு. ஆனால் எல்லாரும் நினைச்சாங்க, போச்சு, முடிஞ்சது, இவரால் ஜெயிக்க முடியல, தப்பா அடிச்சிட்டாரு என்று சொல்லி நினைத்தார்கள். இவர் அங்கே அடிச்சுட்டு நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார், அசையாமல் பார்க்கிறாரு. அந்த பால் எங்கேயோ போன மாதிரி, ஒரு மாதிரி டீவியேட்டடா போயிட்டு கரெக்டா போய் அந்த ஹோல் இருக்கிற இடத்திற்கு பக்கத்துல
கீழே விழுந்து அந்த அந்த புல்லின் மீது அப்படியே உருண்டுக்குன்னு போய் நேரம் அந்த ஹோல்ல விழுந்துருச்சு, அந்த புட்டுல விழுந்துருச்சு. யாருக்குமே நம்ப முடியல. இவ்வளவு பெரிய ஆச்சரியம், எப்படி அதை இவரால் போட முடிஞ்சது? எல்லாரும் நினைத்தோம் பால் எங்கேயோ போயிடுச்சுன்ட்டு. ஆனா அது போய் அப்படியே டைரக்ஷன், அப்படியே அந்த காத்துல அந்த பால் கரெக்டா போய் அதை இவர் கணிக்கிறாரு. இப்படி அடிச்சா அது அப்படி போய் கரெக்டா வந்து விழும் என்று அவர் கணிக்கிறாரு. அவர் கணித்தபடி அந்த பால் அப்படியே ரைட்ல போய் அப்படியே லெஃப்ட் திரும்பி காற்றுல கரெக்டா அந்த புல்லுல விழுந்து உருண்டுக்குன்னு போய் அந்த ஹோல்ல போய் விழுந்துடுச்சு. அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் இந்த பூமியிலே, பயிற்சி பெற்ற மனிதன், இவ்வளவு யோசித்து, இவ்வளவு கிரகித்து, இவ்வளவு ஞானமாக விளையாடி அந்த சாம்பியன்ஷிப்பை பெற முடியுமானால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நானும் ஒரு சாம்பியன் தான். அல்லேலூயா. தேவனும் ஒரு சாம்பியன் தான், இல்லையா? உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய லக்குக்கு நேராக, உங்களுடைய தரிசனத்துக்கு நேராக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக, உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக உங்க தேவனாலே உங்களை நடத்த முடியும். ஏன்னா அவர் ஒரு சாம்பியனா இருக்கிறார். அந்த சாம்பியன் எங்க இருக்கிறாரு? இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? விசுவாச பாதை, the journey of faith. அல்லேலூயா. விசுவாச பிரயாணம். இந்த பிரயாணத்தில் உங்களோட ஒரு சாம்பியன் இருக்கிறாருங்க. அவருக்கு தெரியும் உங்களை எப்படி நடத்தணும், உங்களை எங்க நடத்தணும், உங்களை எங்க கொண்டு போகணும், உங்களை யாரோட இணைக்கணும், உங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சகலமும் அறிந்திருக்கிறார். ஒரு கால்ஃப் விளையாட்டு வீரருக்கு அவ்வளவு ஞானத்திலே அவர் செயல்படுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்திற்கே சொந்தமாக இருக்கிறவர். அவரால் எப்படி உங்களை நடத்த முடியாம இருக்கும்? அவர் நிச்சயமா உங்களை நடத்துவார், பர்ஃபெக்டா நடத்துவார். அவர் முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறவர். பிரியமானவர்களே, he knows the end from the beginning. He can do things perfectly in your life. அவருடைய ஆவியிலே உங்களை அருமையாய் நடத்த முடியும், உங்களை அற்புதமாய் நடத்த முடியும், வெற்றிக்குள்ளாய் நடத்த முடியும், ஜெயத்திற்குள்ளாய் நடத்த முடியும். எல்லா வேதனையான, உபத்திரவமான, வியாதியான, சிக்கலான, சங்கடமான எல்லா பிரச்சனைகளை, சத்துருவின் போராட்டங்களை ஜெயித்து, அதாவது அந்த காற்று எப்படி அந்த பாலை திசை மாறி கொண்டு போய் கரெக்டா கொண்டு வந்துருது, அதே போல பல காற்று உங்க வாழ்க்கையில் அடிக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சாம்பியன் உங்களை சரியான விதமாய் நடத்துவார். அவராலே கூடும், அவராலே முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தரால் நடத்த முடியும், உங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், உங்களை கரெக்டா லீட் பண்ணுவாரு, கைட் பண்ணுவாரு. நிச்சயமாய் அவராலே நீங்களும் வெற்றியை சுதந்தரிப்பீர்கள். அந்த கால்ஃப் சாம்பியன் ஜெயிச்சது போல உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற சாம்பியன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெயிக்க வைப்பார் என்பதுதான் இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தை. விசுவாசியுங்கள், உங்கள் தேவனை நம்புங்கள். உங்கள் பலத்தை சார வேண்டாம், உங்கள் ஞானத்தை சார வேண்டாம், உங்கள் சுயத்தை சார வேண்டாம், மனிதர்களை சார வேண்டாம். தேவனை சார்ந்திருங்கள். உங்கள் லக்குக்கு நேராய் கொண்டு போய், உங்கள் டெஸ்டினிக்கு நேராய் கொண்டு போய் உங்களை ஜெயிக்க வைத்து உங்கள் மூலமாய் தேவராட்சியம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான வேளையிலே வருகிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாச பிரயாணத்திலே நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த கால்ஃப் சாம்பியன் எப்படி அந்த பாலை கரெக்டா அடிச்சிட்டாரு, அவரால் கணிக்க முடியுது. இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஃபீட் ஹைட்ல போய் அது கரெக்டா வந்து விழுந்து ஜெயிச்சிட்டாரு. அதே போல எங்க வாழ்க்கை, எங்க லக்குக்கு நேரா எங்களை நடத்தி, எங்களை கொண்டு போய், எங்களை ஜெயிக்க வைத்து, எங்களை மகிமைப்படுத்தி உங்க ராஜ்யத்திற்கு நீ மகிமை ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும், அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக
அருமையாக, சீராக, சிறப்பாக அவர்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God be with you. God bless you.